ஹலோ டாக்ஸ். இதுதான் விளாக் 2 ஆர் சீரிஸ் 2. ஸோ இதுதான் டே 2ன்னு வச்சுக்கலாம். பட் இது நாங்கள் ஈவினிங் தான் இந்த ஃபுட்டேஜ் எடுத்துகிட்ருக்கோம். திருப்பதி முடிச்சுட்டு வந்துட்டு நாங்கள் வந்து காளகஸ்தி போயிட்டுருக்கோம் ஸ்ரீஹரிராம் பஸ் ஸ்டாப்லேருந்து. ஸோ ஈவினிங் வந்து நாங்கள் ரூமில் எங்கள் லக்கேஜஸ் எல்லாமே வச்சுட்டு காளகஸ்தி பஸ் ஸ்டாப்பில் போயிட்டுருக்கோம். உங்களை வந்து காளகஸ்தி பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விட்டால் நீங்கள் இந்த பிளேஸ்க்கு தான் வருவீங்க. இந்த பிளேஸ்லேருந்து நீங்கள் ஆட்டோ பிடிச்சி போகிற மாதிரி இருக்கும். ஒரு ஆட்டோவுக்கு ஒரு ஆளுக்கு 20 ரூபா கேட்பாங்க. ஸோ இந்த இடத்த நீங்கள் மெயினாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் காளகஸ்தியோட என்ட்ரன்ஸ். இங்கேருந்து உங்களுக்கு ஆட்டோ கிடைக்கும். ஆட்டோவுக்கு ஒரு ஆளுக்கு 20 ரூபா வருங்க. கோயில் இருக்கு. ஃபைனலி காளகஸ்தி என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. இந்த கோயில் தான் நினைக்கிறேன் காளகஸ்தி, நீங்களுக்கும் தெரியல. ஸோ இங்கே எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா கேமரா அலோடு இல்லைங்க. இங்கே ஃபைனே 5000 போட்டிருந்தாங்க. நான் சின்ன சின்ன ஃபுட்டேஜ் மேக்ஸிமம் எடுத்திருக்கேன். ஸோ அதை எடுத்து கொலாஜ் பண்ணி ஸ்லோனஸ் மாற்றிருக்கேன். ஸோ கேமரா எல்லா கோயிலும் எடுக்க முடியாது. ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு போகாதீங்க. மாட்டினீங்கன்னா 5000 ஃபைனு. ஸோ ஆனால் கோயில் நிறைய ரெஃபரன்ஸ் தமிழ்நாடு கோயில் மாதிரி தாங்க இருக்குது. ஸோ நிறைய தமிழ்நாடு கல்வெட்டும் அங்கங்கே ரெஃபரன்ஸில் பார்க்க முடியுது. ஸோ மோஸ்ட்லி ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ராஜகோபுரம், அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஸ்ட்ரக்சர் கோவில்ஸ் தான் ஜாஸ்தி ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது. நாங்கள் பார்த்த வரைக்கும் கோயில் செம்மையாக இருக்குங்க. ரொம்ப அந்த ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சிலை எல்லாமே நம்ம தமிழ்நாட்டு கோயிலுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இங்கே சிலை வந்து நம்ம மனுஷன் ஹைட்டே இருக்குது. நம்ம கருவறையில் கோயில் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கும். இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. ஸோ இங்கே லைனாக தான் அனுப்பிச்சிடுறாங்க. ஸ்பெஷல் தரிசனம் தனியாகவும் நார்மல் தரிசனம். இங்கே ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் தரிசனமே நீங்கள் போயிருங்க. அப்போ தான் ஸ்பீடாக போக முடியும். இல்லைன்னா நீங்கள் வெயிட் பண்ணி டைம் ஆகிடுங்க. நாங்கள் முடிச்சுட்டு வந்தாச்சு. முடிஞ்சு பிரசாதம் சாப்பிட்டோம், லட்டுவும் அங்கேயே. அதுக்கப்புறம் இது தாங்க அந்த மார்க்கெட்டு. ஸோ கோயில் நியர்பையாக மார்க்கெட்டுக்கு நீங்கள் இங்கே என்ன ஷாப்ஸ் வேணால் என்ன ஐட்டம் வேணாலும் வாங்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே கயிறு, அதுக்கப்புறம் கோயிலுக்கான விசேஷங்கள், அதுக்கப்புறம் பிரசாத பொருள் இங்கே வாங்கிக்கலாம். ஸோ இது லோக்கல் தான். க்ளோசிங் டைம் ஆக்சுவலி நாங்கள் ஃபினிஷ் பண்ணி வெளியே வந்தாச்சு. இங்கேருந்து இன்னொரு ஆட்டோ ஏறணும். அதுக்கும் 20 ரூபா தான். அங்கேயே ஆட்டோ வந்துடுங்க. நாங்கள் ஆட்டோவும் ஏறியாச்சு இங்கேருந்து. ஸோ ஆட்டோ ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா நிறையது தமிழ்நாடு ரெஃபரன்ஸ் இருக்குது. ஏரியாலாம் பார்க்க மதுரை மாதிரி இருந்துச்சு எனக்கு கொஞ்சம். பட் ஆனால் எல்லாம் தெலுங்கில் எழுதியிருந்தாங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். நாங்கள் போகிற வழியில் ஒரு 2-3 பெரிய ராஜகோபுரங்கள் பார்த்தோம். மேபி இதுதான் காளகஸ்தியானு எனக்கும் தெரியல. பட் நாங்கள் எப்படியோ காளகஸ்தி போயிட்டு வந்தாச்சு. அந்த இடத்துலையும் மண் கால் பட்டாச்சு. ஸோ இங்கே ஒரு கோயில், அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய கோபுரம் பார்த்தோம். இருக்கிறதுல பெரிய கோபுரங்க. அது ரொம்ப பெருசாகவே இருந்துச்சு கோபுரம். ஸோ இது ஒரு கோயில் நினைக்கிறேங்க. ஸோ இந்த கோயில் முடிச்சுட்டு நம்ம டே 2ல் தான், நம்ம செகண்ட் டேயில் தான் நாங்கள் 2 கோயில் போக போகிறோம். அடுத்து ரூம் vlog பாருங்கள். ஹாய் கைஸ், ஹாய், திஸ் இஸ் அவர் ரூம். ஸோ இதுதான் எங்களோட ரூமு. நாங்கள் 2 பேரும் இங்கே தான் ஸ்டே பண்ணிக்குவோம். சாரி கைஸ், இதுதான் எங்களோட ரூமு. பார்த்தீங்கன்னா ஏசி இது ஸோ டாய்லெட்டு, ஸோ ஒரு டிவி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜன்னல் வந்து விசிபிளாக இருக்குது. ஸோ மேபி ஹேவ் அ ஸ்க்ரீன்னா நீங்கள் எதை வச்சு மறைச்சிக்கோங்க அதுக்கு முன்னாடி. ஸோ நீட்டாக இருக்குது, ஓகே. பட் ரொம்ப சின்னது தான். பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமுக்கு இதுக்குள்ளே இவ்வளோ கேப் தான் இருக்குது. அப்புறம் வி ஹேவ் அ டெலிஃபோன் ஹியர். டெலிஃபோன் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு இது ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் ஒன்றுமே இல்லை. சரி, அப்படி வச்சுக்கலாம். ஓகே, உள்ள ஹீட் இருக்குது. ஆமாம். செகண்ட் டேயில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரூமுக்கு நியர்பையாக ஒரு டெம்பிள் இருக்குது. ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி டெம்பிள் தான். ஸோ அதை இந்த டே 2ல் பார்க்க போகிறோம். ஸோ இது ஆக்சுவலி இந்த டே 2ல் பார்த்தீங்கன்னா அந்த டெம்பிளுக்கு தான் நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். நான் ட்ரெடிஷ்னல் அட்டையரில் போயிட்டுருக்கேன். என் ஃப்ரெண்டு மோஸ்ட்லி அங்கே ட்ரெடிஷ்னல் அட்டையர் தான் போட்டு வர சொல்கிறாங்க. பட் அவங்க மோஸ்ட்லி செக் பண்ணுறதில்ல. ஸோ நீங்கள் எப்படி வேணால் போய்க்கலாம். அந்த ஏரியா செம்மையாக இருந்துச்சுங்க. அந்த ராஜகோபுரம் பார்க்குறதுக்கு இந்த ஏரியா தான் கொஞ்சம் கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டு மாதிரி இருந்துச்சு. லைக் நம்ம கோயம்புத்தூரில் இருக்க ராஜவீதி மாதிரி. பட் அந்த நடுவில் இது பார்க்க எனக்கு வந்து நம்ம ஸ்ரீரங்கம் கோயில் மாதிரி கொஞ்சம் ரெஃபரன்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலையார் அந்த கோயில் ரெஃபரன்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு. பட் ஆனால் இது மதுரை ஸ்டைல் மாதிரி தான் இருக்குது. 2 சைடு மார்க்கெட்டு, நடுவில் அந்த கோபுரம். ஸோ பார்க்கறதுக்கு வியூ வந்து செம்ம அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ நீங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் பாருங்கள். நான் இதோட கட் பண்ணுறேன்.
ரீல் கிடைக்கலாம் பார்த்தா நான் போனேன் அதில் எடுக்கலாம் இந்த என்ட்ரன்ஸ் ரொம்ப பிரம்மாண்டமாவே இருக்கு. அந்த கல்ச்சர்ஸ், அந்த செதுக்குன விஷயங்கள்லாம் பார்த்தீங்களா, அந்த கார்விங்ஸ் எல்லாமே செம சூப்பரா இருக்குங்க. ஸோ என்ட்ரன்ஸ் ரொம்ப பெரிய கோபுரங்க. நான் பார்த்ததுலயே பெரிய கோபுரம் இதுதான். ஸோ ஆக்சுவலி என்ட்ரன்ஸ் செம்மையா இருந்துச்சு. சரி, நம்ம உள்ள கோயிலும் உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ஸோ இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஷாப்ஸ் நெறையா இருக்கு. இங்கேயும் நீங்க வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லைக் கோயில் ஐட்டம், பிரசாதம், அதுக்கப்புறம் சாமி ஃபோட்டோஸ், கமர்ஷியல் ஸ்ட்ரீட்ஸ் மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் பேரம் பேசி வாங்கினா உங்களுக்கு சீப்பாக கிடைக்கும். ஸோ உள்ளே வந்து செமையாக இருந்துச்சு கோயில். இங்கே எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா, மொபைல் ஃபோன் எதுவுமே அலௌட் இல்லை. ஸோ நீங்கள் இங்கேயும் போயிட்டு கவுண்டரில் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். என் ஃப்ரெண்டோட மொபைல் ஃபோனை அவங்க கேட்ச் பண்ணிட்டாங்க. ஜோப்பில் வச்சுட்டு போயிருந்தா கூட கேட்டிருக்க மாட்டாங்க. பட் அவங்க கையிலே வச்சுட்டு போனாலும் அவங்க இது பண்ணிட்டாங்க. ஸோ செப்பல் வந்து நம்ம இங்கே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இவ்வளோ பேர் வந்திருக்காங்க பார்த்தீங்களா கோயிலெல்லாம். ஸோ அன்றைக்கி நான் வந்து ராமநவமின்னு நினைக்கிறேன் அங்கே போன அன்றைக்கி. ஸோ இங்கே வந்து நம்ம செப்பலை கழட்டி விட்டு நம்ம உள்ளே போவோங்க. சரியா, இதுக்கு மேலே என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. நாங்கள் முடிச்சுட்டு வந்து ஃபர்தராக அடுத்தடுத்த ரெக்கார்ட்ஸ் நாங்கள் பண்ணுறோம். ஸோ கோயில் உள்ளேயும் சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப பழமையான கோயில். இங்கே சிலை இங்கேயும் ஹைட்டாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து ஒரு 6 அடி கிட்ட சிலை இருக்கும். பெருமாள் சிலை படுத்த மாதிரியும் ஒன்று இருக்குது, நின்ன மாதிரியும் ஒன்று இருக்குது. முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சுங்க. தரிசனம் பார்த்தாச்சு. சூப்பரான தரிசனம். இங்கேயும் பிரசாதம் கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டும் வருவாங்க. ஸோ அவன் மொபைல் ஃபோன் வாங்க போயிருக்கான். ஸோ 2 பேரும் வந்தாச்சு, முடிச்சாச்சு. இதான் உள்ளே இருக்க அந்த சாமியோட என்ட்ரன்ஸோட கோபுரம். ஸோ இதுக்குள்ளே சின்னதான கோபுரம் தான் இருக்குது. கோயில் நல்ல பெரிய கோயில் தாங்க. ஸோ முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வெளியே கிளம்ப ஆரம்பிச்சாச்சுங்க. அடுத்து வந்து அலமேலு மங்கா தான் போகணும். ஸோ இந்த கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டை நாங்கள் எப்படியோ வந்து வெளியே கோயில் முடிச்சாச்சு. பட் இங்கே நீங்கள் எப்பயுமே ஸ்பெஷல் டிக்கெட் எடுத்துக்கோங்க. நாங்கள் ஸ்பெஷல் டிக்கெட் இல்லாதனால ரொம்ப நேரம் நிற்க வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நின்று வச்சுட்டு ஸ்பெஷல் டிக்கெட் நான் போய் எடுத்துகிட்டு வந்து வெளியே வந்தாங்க. ஸோ அதனால எஸ்கேப் பண்ணோம். இப்போ நாங்கள் அலமேலு மங்கா தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் அலமேலு மங்காவும் வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் நீங்கள் ஸ்பெஷல் டிக்கெட் எடுத்தீங்க 20, அப்புறம் 200. ஸோ ஃப்ரீ தரிசனம் ரொம்ப நேரம் நிற்க வேண்டியது இருக்கும். இங்கேயும் கேமரா வந்து நாங்கள் கொண்டு போய் மாட்டிட்டு திருப்பி வெளியே அனுப்பிச்சி விட்டாங்க. இருக்கிற விஐபி என்ட்ரியில் தான் நாங்கள் உள்ளே போனோம். ஸோ இங்கேயும் நீங்கள் கேமரா, மொபைல் ஃபோன், உங்கள் லக்கேஜ் எல்லாத்தையும் இங்கே கவுண்டரில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக உள்ள ஸ்பெஷல் தரிசனம் டிக்கெட் எடுத்துக்கோங்க. அதுதான் சீக்கிரம் போய் தரிசனத்தை பார்க்க முடியும். இல்லைன்னா வெயில் பட்டையை கிளப்பிச்சுங்க. யார் செருப்படம் எல்லாருமே ஓடி போயிட்டுருக்காங்க. ஸோ செம்ம வெயிலுங்க. ஸோ நீங்கள் எப்பயுமே ஒரு செப்பல் ஆக்சுவலி யூஸ் பண்ணுங்க இந்த மாதிரி இடத்துல. செம்ம வெயில். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மத்தியானம் இருக்கும், ஒரு 12 மணி இருக்கும். நாங்கள் இந்த வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு இருக்கும்போது அப்படியே நாங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து போனால் இங்கே ஒரு ஜூஸ் கடை இருந்துச்சு. ஸோ இது அலமேலு மங்கா. ஸோ இந்த இடத்துல நம்ம வெயிட் பண்ணி உள்ளே கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் நாங்கள் கரும்பு ஜூஸ் குடிக்கலான்னு குடித்தோம். 20 ரூபா 30 ரூபான்னு நினைக்கிறேன் கரும்பு ஜூஸு. ஸோ அந்த வெயிலுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே வந்துருச்சு. ஸோ இதை குடிச்சிட்டு நாங்கள் அப்படியே வந்து பஸ்ஸில் ஏறி எங்களுக்கு ட்ரெயின் பார்த்திங்கன்னா 3:30க்கு டிபென்ச்சர் ட்ரெயின். ஸோ நாங்கள் அதுக்குள்ளேயும் ரூமுக்கு போயிட்டு எல்லாத்தையும் கால் பண்ணிட்டு கிளம்பணும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஓகே பாய். கைஸ் இங்கே ஒரு ஏடிஎம் இல்லை. வந்த வெயில் ஒரு ஏடிஎம் என்னன்னா பூட்டியிருக்கேன். இன்னொன்று என்னன்னா சர்வர் டவுன் ஆகும். நான் இங்கே ஒரு ஏடிஎம் கண்ணுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். போவோம் அங்கே பாருங்கள், அதை காட்டுறான் கொட்டக்கு. கைஸ்
திருப்பதி வெயில் மண்டையை பொழக்குது கைஸ். இதில் மொட்டையை போடுறதுக்கு தான் இது இப்போ தான் தெரியுது ஏன் மொட்டை போடுறாங்க? இந்த வெயில் இருந்தால் மொட்டையை போடாமல் என்ன பண்ணுவானுங்க. நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரூமுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். எங்களுக்கு 3:15 ட்ரெயினு. ஸோ அதுக்காக பஸ்ஸை பிடிச்சி நாங்கள் ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர்ஸாக ரூம் ரீச் ஆயாச்சு. இங்கே ரூமுக்கு வந்துட்டு நாங்கள் எங்கள் பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு வெக்கேட் பண்ண வேண்டியதான். ஸோ எல்லா பொருளுமே எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போது நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் வந்தாச்சுங்க. கிட்டத்தட்ட ட்ரெயின் டிலேங்க, 1 hour டிலே. நாங்கள் இன்னும் வந்து ஆஃப்டர்நூன் லஞ்ச் கூட முடிக்கல. ஸோ அந்த இதில் தான் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப சின்னது கம்பேர்ட் டு கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன். திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் வந்து நாங்கள் பிளாட்ஃபார்ம் 1ல் இருக்கோம். லைக் ஜேர்னியும் சூப்பராக இருக்குங்க. ஈஸியாகிடுச்சு. ஹாய் காய்ஸ், நாங்கள் ஃபைனலி கோயம்புத்தூர் ரீச் ஆயாச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 o'clock இருக்குங்க நாங்கள் கோயம்புத்தூர் ரீச் பண்ணும்போது. ஸோ எங்கள் ஃப்ரெண்டு வந்து பிக் பண்ணுறதுக்காக வந்துட்டுருக்கோம். ஃபைனலி ரீச். கிளைமேட் சூப்பர் ஜில்லாக